தங்கத்தோட விலை இன்னும் கொஞ்ச நாட்கள்ல குறைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 12ல இருந்து 15% வரைக்கும் தங்கத்தினுடைய விலைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலும் சொல்லப்படுது. இதை கேட்டோடனே நிறைய அப்படி பெண்களுக்கு பா சூப்பர்ப்பா, இந்த வாட்டி நகை நம்ம வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வத்தை தோண்டலாம். சோ எப்போ இந்த நகை விலை குறையும் அப்படின்ற மாதிரியான பல டீடைல்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க விஜய் நிர்மல். தங்கத்துடைய விலை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வருது. முக்கியமா இப்போ 22 இருக்கு மற்றும் 24 கேரட் தங்கம் இதோடைய விலை 9,000க்கு மேலதான் கிராமுக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சவரம் வாங்கணும்னா நம்ம ஒரு 75,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. 75,000 இருந்து 80,000 வரைக்கும். அதுவும் செய்கூலி சேதாரம்னு நிறைய வர்றதுனால அப்படி நிறைய மக்கள் தங்கம் வாங்குறதுக்கே பயங்கரமா பயப்படுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. அப்படிதான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்ற ஆய்வுக்குழு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஆண்டுகள்ல தங்கத்துடைய விலை பாத்தீங்கன்னா 38% வரைக்கும் தங்கத்துடைய விலை குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 28 அன்னைக்கு சில்லறை தங்கத்தினுடைய விலை 10 கிராமுக்கு சுமார் 96,960 இருந்துச்சு. 3% ஜிஎஸ்டியுடன் 10 கிராம் தங்கத்துடைய விலை பாத்தீங்கன்னா 99,868 இருந்துருந்துச்சு. தங்கத்துடைய விலை உயர்வுக்கு நகை விற்பனையாளர்கள் பெருமளவு பாதிக்கல. இந்தியாவினுடைய பொற்கொள்ளர்கள் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய IBJA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கூற்றுப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில தங்க நகை விற்பனை கடந்த 2 வாரங்கள்ல மட்டுமே சராசரியா 30% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நகை வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா 30% வரைக்கும் நகை வாங்கக்கூடியவர்கள் குறைஞ்சிருக்காங்க. அது நகை வியாபாரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்றாங்க. அதுவும் முக்கியமா இந்த விலை ஏற்றத்தினாலதான் நிறைய பேர் வாங்குறதுக்கு கிட்ட போறதுக்கே பயப்படுறாங்க. அப்படிதான் 1,600 கிலோவாக இருந்துச்சு. தங்கத்தினுடைய விலை சுமார் 5% வரையும் உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி இது விற்பனை குறையவே முதல் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மே மாசத்துடைய முதல் 2 வாரங்கள்ல அட்சய திருதி நெருங்கிய நேரத்தில் தான் தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சு மே 15 அன்னைக்கு 10 கிராமுக்கு 92,365 இருந்துச்சு. அதன் பிறகுதான் தங்கத்தினுடைய விலை மீண்டும் உயரவும் ஆரம்பிச்சது. இப்போ தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட அதிகமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் தான் தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, அதுக்கப்புறம் பணவீக்கம், அதுக்கப்புறம் புவிசார் அரசியல், நிறையவே இந்த பிரச்சனைகள்லாம் நடுவில் இந்த வார அது நிறைய நடந்ததுனால இந்த தங்கம் விலையேற்றம் அதிகமா ஆச்சு அப்படின்னும் இப்போ பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் தங்கத்தினுடைய விலை குறைய நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைகள்ல இப்ப எதுவுமே இல்லாத காரணத்தினால தங்கத்தினுடைய மதிப்பு தானாகவே சரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தங்கத்துடைய விலை பாத்தீங்கன்னா புதிய உச்சத்தை எட்டி இருக்கு. ஆனாலும் இது போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைகள்ல எதுவுமே இல்லாததுனால டாலருடைய மதிப்பு அதிகமாகும் போது தங்கத்துடைய தங்கத்தினுடைய விலை சரிய வாய்ப்புகள் இருக்கு. 12ல இருந்து 15% வரைக்கும் இன்னும் 2 மாத காலங்கள்ல நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 12ல இருந்து 15% வரைக்கும் சரிய இன்னும் 2-3 மாசங்கள்லயே இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த தங்கத்துல விலை குறைவு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இல்லத்தரசிகளுக்கு கொண்டாட்டம்டா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா கொண்டாட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம 10 கிராம் தங்கத்திற்கு 10,000 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 கிராம் தங்கறதுக்கு 10,000னா அதாவது 1 கிராம் தங்கறதுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ 9,000 சில்லறை விக்குது. அது ஒரு 8,000 சில்லறை வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 8,000 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 8,000 தானா என்னப்பா ஒரு 5,000 6,000 ஒரு மேல் எதிர்பார்த்தோமே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. 8,000 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ தங்கம் வாங்கணும், அதாவது கொஞ்சம் விலை குறைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தான் இப்போ தொடர்ந்து மக்களால பிரபலமா பேசப்பட்டு வருது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நிறைய வீடியோஸ்ல உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்றேன். நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க. இதோட சொல்லிட்டு கிளம்புறேன். நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பாய்.